யுகன் வந்து இப்ப எதுல ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரியும். இப்ப யுகன் கை ரெண்டு கீழே போடுங்க, கை ரெண்டு கீழே போடுங்க. இப்ப யுகன் ஸ்டாண்டிங் பொசிஷன்ல தான் இருக்காங்க. பிகாஸ் இங்க எங்க ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகல. இப்ப யுகன் இதை ரோல் பண்ணுங்க. இப்ப யுகன் நல்லா ரோல் பண்ணுங்க. இப்ப நல்லா ரோல் பண்ணுங்க. ஃபோர்ஸ் கொடுக்கும்போது யுகன் என்ன ஆயிட்டே இருக்காங்க, ரொட்டேட் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ கையை ரெண்டு கீழே போட்டுட்டு இது பண்ணுங்க, அப்படியே சும்மா அப்படியே மூவ் பண்ணுங்க. இப்போ இந்த கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆங்குலர் வெலாசிட்டி கான்ஸ்டன்டா இருக்கு. இப்போ யுகன் உங்க ரெண்டு கையை எடுத்துக்கோங்க, ஸ்ட்ரெச் பண்ணுங்க, ஸ்ட்ரெச் பண்ணிட்டு சுத்துங்க. ஸோ இப்போ இந்த கேஸ்ல என்ன ஆகுது, இதே உங்க கையை ஸ்ட்ரெச் இன் பண்ணுங்க, ஸ்ட்ரெச் இன் பண்ணுங்க, இப்போ சுத்துங்க. ஸோ இந்த கேஸ்ல என்ன ஆகுது. இப்போ இதுல இருந்து நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படிங்கறத பத்தி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னா கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம். ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்னா என்ன சொல்றோம்னா, ஒரு பார்ட்டிக்கல் ஒரு சர்க்குலர் பாத்துல சுத்துது அப்படிங்கும் போது, அதாவது ரொட்டேஷன் மோஷன்ல இருக்கும்போது அந்த பார்ட்டிகளோட மொமெண்டத்தை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதோட ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, if external force is equal to 0, வெளியில இருந்து நம்ம எந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸுமே கொடுக்கல அப்படின்னா அந்த சிஸ்டத்தோடைய டோட்டல் இனிஷியல் ஆங்குலர் மொமெண்டம் is equal to total final angular momentum of a system அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஃபோர்ஸ் கொடுக்கலனா இனிஷியல் ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் a system is equal to final angular momentum of a system அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த மேத்தமெட்டிக்கல் டூல நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, tau is equal to del L by del T. இந்த கேஸ் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டவ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் இந்த இடத்துல டவ் அப்படின்னு சொல்லலாம், பிகாஸ் இந்த மோஷன் வந்து ஒரு ரொட்டேஷனல் மோஷன். ரொட்டேஷன் மோஷன்ல ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் நம்ம டார்க் அப்படின்னு சொல்லுவோம். அதனால நம்ம டவ் அப்படின்னு சொல்லுவோம். டவ் இஸ் ஈக்குவல் டு del L by del T. L அப்படிங்கிறது இந்த கேஸ்ல ஆங்குலர் மொமெண்டம். சோ அப்ப டவ் இஸ் ஈக்குவல் டு 0 வந்தா டெல்டா L இஸ் ஈக்குவல் டு 0 இன்டு டெல்டா. அப்ப del L is equal to என்ன ஆயிரும் 0. del L is nothing but final angular momentum minus initial angular momentum is equal to 0. இப்ப இது என்ன சொல்லலாம், final angular momentum is equal to initial angular momentum. அப்ப வெளியில இருந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்கல அப்படின்னா அந்த சிஸ்டத்துடைய final angular momentum is equal to இனிஷியல் ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்னு சொல்றோம். சோ இது உங்களுக்கு எப்படி இந்த ஈக்குவேஷன் நம்ம ரெப்ரசென்ட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆங்குலர் மொமெண்டத்தை ஜெனரலா L is equal to I ஒமேகா நம்ம சொல்லுவோம். I அப்படிங்கிறது என்னன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. நமக்கு ஏற்கனவே தெரியும் இனர்ஷியா அப்படின்னா வெளியில இருந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்காத வரைக்குமே அந்த ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருந்தா ரெஸ்ட்லயே தான் இருக்கும், மூவ்மெண்ட்ல இருந்தா மூவ்மெண்டாலேயே இருக்கும்னு நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம். ஆனா இந்த கேஸ்ல மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படிங்கும்போது சேம் ரோல் தான் பிளே பண்ணுது. ஆனா இந்த கேஸ்ல ஆப்ஜெக்ட் என்ன மோஷன்ல இருக்கு, உங்களுக்கு ரொட்டேஷன் மோஷன்ல இருக்கு. இப்ப ஆப்ஜெக்ட் ரொட்டேஷன் மோஷன்ல இருக்கும் பொழுது அங்க இனர்ஷியாவை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா m into r ஸ்கொயர். mங்கிறது அந்த ஆப்ஜெக்டோட மாஸ், rங்கிறது அந்த சென்டர் ஆஃப் ஆக்சிஸ் பொறுத்து அந்த மாஸோடைய டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்குது அப்படிங்கறத வந்து R. அப்ப L is equal to என்ன சொல்லலாம் I ஒமேகா. ஒமேகாங்கிறது இந்த கேஸ்ல ஆங்குலர் வெலாசிட்டி. சோ அப்ப என்ன, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் படி L நம்ம கன்சர்வ் பண்ணணும்னா சப்போஸ் ஐயோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஒமேகா வேல்யூ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகணும், டிக்ரீஸ் ஆகணும். அப்பதான் L கன்சர்வ். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு Lோட வேல்யூ வந்து ஆல்ரெடி ஒரு 30 இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ அப்ப ஐயோட வேல்யூ 6 அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இப்போ ஒமேகா வேல்யூ ஆட்டோமேட்டிக்கா 5 ஆகணும். அப்ப 6 into 5 30. சோ அப்ப ஐ வேல்யூ இன்க்ரீஸ் ஆகி ஒமேகா வேல்யூ டிக்ரீஸ் ஆகணும். சப்போஸ் மொமெண்டம் ஆஃப் இனர்ஷியா டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஆங்குலர் வெலாசிட்டி ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகணும், இன்க்ரீஸ் ஆகணும் இன் ஆர்டர் டு கன்சர்வ் ஆங்குலர் மொமெண்டம். சோ இதோட பிராக்டிகல் அப்ளிகேஷன்ஸ் நம்ம எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோலிங் சேர். ஸ்ரீஷ் இப்ப ரோல் சேர்ல உட்காந்துருக்காங்க. இவங்க மேல எந்த ஃபோர்ஸுமே ஆக்ட் ஆகல. சோ அப்ப ஸ்ரீஷ் வந்து சுத்தல, ரெஸ்ட் பொசிஷன்ல இருக்காங்க. அப்ப இந்த கேஸ்ல இனிஷியல் ஆங்குலர் மொமெண்டம் நம்ம என்ன சொல்லுவோம், 0. அப்ப நமக்கு அக்கார்டிங் டு லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் என்ன வேணும், இனிஷியல் ஆங்குலர் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் ஆங்குலர் மொமெண்டம் வரணும். இப்ப ஸ்ரீஷ் அவங்களே ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்து சுத்துறாங்க. இப்ப சுத்தும் போது உங்களுக்கு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இப்ப ஸ்ரீஷ் சுத்திட்டு இருக்காங்க. அப்ப இந்த கேஸ் உங்களுக்கு என்ன ஆகுது, ஆங்குலர் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட். இப்ப ஸ்ரீஷ் கையில 2 பாட் இருக்கு. ஸ்ரீஷ் நீங்க இப்ப ஸ்ட்ரெச் அவுட் பண்ணுங்க,
ஸ்ட்ரெச் அவுட் பண்ணும்போது இப்ப எப்படி உங்களால சுத்த முடியுதுன்னு பாருங்க. ஸ்ட்ரெச் அவுட் பண்றாங்க. இந்த கேஸ்ல உங்களுக்கு டிஸ்டன்ஸ் அதிகமாகுது. டிஸ்டன்ஸ் மீன்ஸ் பாடி சென்டர் ஆஃப் த பாடிக்கும் அவங்க கையை ஸ்ட்ரெச் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கு. அப்ப டிஸ்டன்ஸ் அதிகமாகும் போது உங்களுக்கு ஐ வேல்யூ இன்க்ரீசஸ். ஆனா ஆங்குலர் வெலாசிட்டி இந்த கேஸ்ல என்ன ஆகுது? டிக்ரீசஸ். நமக்கு லா ஆஃப் கன்சர்வேஷன் மொமெண்டம் ஃபார்முலா வந்து L is equal to I ஒமேகா. அப்ப ஆங்கிள் ஆஃப் மொமெண்டம் வந்து கன்சர்வ் ஆகணும் அப்படின்னா I வந்து இந்த கேஸ்ல இன்க்ரீஸ் ஆகுது. So in order to conserve angular momentum, omega value gets decreases. Next, Shrish, நீங்க stretch in பண்ணுங்க. Stretch in பண்ணி rotate பண்ணுங்க. இப்ப stretch in பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகுது? angular velocity increases, but distance உங்களுக்கு என்ன ஆகுது? decreases. I equal to m r square. அப்ப r decrease ஆனா I ஓட வேல்யூ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? decrease ஆகுது. அப்ப distance decrease ஆகும்போது moment of inertia I value decreases. momentum கன்சர்வ் பண்ற ஆங்குலர் மொமெண்டம் கன்சர்வ் பண்றதுக்காக இந்த கேஸ்ல ஒமேகா வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. சோ இதுல இருந்து நமக்கு லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் வந்து எப்படி பிராக்டிக்கலா நம்ம டே டு டே லைஃப்ல அப்ளை பண்றங்கறத பத்தி உங்களுக்கு நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இது புரியும் நான் நினைக்கிறேன். அடுத்த கேஸ் எங்கன்னு பாத்தீங்கன்னா டைவிங். இப்போ இந்த டைவிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக வந்து பாடி மேலே கேர்ள் பண்ணியிருக்காங்க. கேர்ள் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகுது? ஆங்குலோ வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகி மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டிக்ரீஸ் ஆகுது. அப்போ தான் அவங்களால ஏரில் நிறைய சோமல் சால்ட் அடிக்க முடியும். ஆனால் நீங்கள் ஃபைனலாக வாட்டருக்குள்ளே ரீச் ஆகும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க? கை காலை ரெண்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. அப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது என்ன அர்த்தம்? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்படின்னா அந்த ஆங்குலர் வெலாசிட்டி என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகுது. அப்போ ஆங்குலர் வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகுங்கிறது அவங்க சேஃபாக வாட்டருக்குள்ளே இருக்காங்க, விழுகிறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக விழுகும்போது அடிபட்டுரும். ஸோ இது பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம்.